இந்த வீடியோவில் நம்ம லாங் ஹேண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கான கை தான், அதனால் 1/4 இன்ச்சு போதும். இப்படி நம்ம 4ஆக மடித்து வச்சுட்டு 1/4 இன்ச்சில் லைன் போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இவங்களுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அந்த 1 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். நம்ம கை அவங்க அளவு துணியை விடவும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு இவ்வளவு கை தேவை. ஸ்கேல் வச்சு போடணும்னா போட்டுடுங்க. அடுத்து இவங்களோட அளவு கை இதுதான். இது இந்த லைன் மேலே வைக்கணும். இது அடி கை இருக்கு பாருங்க, அடி சுற்றளவு, அதை தான் நீங்கள் இந்த லைன் மேலே வைக்கணும். அப்புறம் இந்த சைடு வந்து கரெக்டாக நமக்கு உயரம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து வைக்கணும். வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அதில் ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிடலாம். இது தையல், இது கட்டிங் அளவு, இது தையல். இதில் நம்ம கட் பண்ணால் தைக்கும்போது இந்த இடத்துல வந்துடும். இப்படி தான் மார்க் பண்ணணும். கையோட சுற்றளவு பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் அப்படியே இங்கே இந்த பக்கம் வரைக்கும் வரும். இந்த ஜாயிண்ட்டில் அப்படியே ஒரு மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் இப்படியே வரும் பாருங்க, இந்த ஜாயிண்ட் அப்படியே ஒரு மார்க் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துடலாம். அடி சுற்றளவு பாருங்கள், அடி சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த கையை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது கையினுடைய அளவு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 3 இன்ச்சில் மார்க் பண்ணணும். ஏன்னா அவங்க அளவு தாரது ஒரு வேளை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது, அதனால சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடணும். இந்த 3 இன்ச்சிலேருந்து நம்ம லைன் போட்டு பார்க்கணும். ஸ்கேல் வச்சு லைன் போட்டு பார்க்கணும். இப்போது இது கரெக்டாக தான் இருக்குது. அந்த ப்ளவுஸ் நான் தான் தைச்சி கொடுத்தேன். இருந்தாலும் நீங்கள் வந்து யார் எந்த ப்ளவுஸ் தந்தாலும் நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம இப்போ இது மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. அந்த 3 இன்ச்சு உயரம் வச்சுட்டு இதை ஒரு லைன் போட்டு பார்க்கும்போது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கிறது இப்போ கரெக்டான அளவு தான் இங்கே இருக்குது. இதில் இருந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைக்காக. அதே போல் இந்த சைடும் நீங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடுங்க. கரெக்டான அளவு தந்தாங்கன்னா இது மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதுக்கு வளைய கொடுக்கணும். இதுதான் நமக்கு ப்ளவுஸில் முக்கியமான பாயிண்ட்டே இது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் இருந்து இந்த நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வரைக்கும் கோடு மாதிரி போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் வந்து இதை வச்சு தான் போடுறேன், எது வச்சு போட்டாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. இது எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து நமக்கு 5.5 இருக்குது. 5.5ல் பாதி நமக்கு 2.25 வரும். இந்த 2.25லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். டேப்பை வச்சு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 2 சைடும் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்னா இந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குல்ல, அந்த லைனை இது வரைக்கும் கொண்டு விடுங்க. மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி 1/2 இன்ச்சை தொட்டு அடுத்தது இந்த சைடு இதில் பாதி வைக்கணும். இப்போ டேப்பை எப்படியே வச்சுட்டு இந்த சென்டருக்குள்ளே இப்படி டேப்பை இது வரைக்கும் வைக்கணும். நமக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இப்போ 3ல் பாதி எத்தனை? 1.5. பாதி எடுத்து இது வரைக்கும் இந்த லைனை கொண்டுட்டாச்சு. 2வது பாதி எடுத்துருக்கோம். 2வது பாதியில் இப்படி வரணும். இப்படி இந்த லைனை தொட்டுறணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியலைன்னா நம்ம இங்கெல்லாம் கொண்டு வந்துடுவோம். இப்படி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவோம். அப்படி சேர்க்கக்கூடாது. இந்த 2வது போட்ட லைனில் கொடுத்துட்றணும். ஃபஸ்ட்டு இப்படி மேலே வந்துட்டு கீழே வரும்போது இந்த லைனை தொட்டு இப்படி போட்டுருணும். அதே மாதிரி நம்ம இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு விடக்கூடாது. கீழே ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு தெரியும். 1/4 இன்ச்சு இவ்வளோ போல ஒரு கொஞ்சம் தான் வரும். அப்படி கீழே வந்து தான் இந்த 2 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது இப்படி தொடரணும். தொட்டுட்டு இந்த நம்ம இங்கே 2 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, இந்த லைனுக்கு அப்படியே லைன் போட்டுக்கலாம். நம்ம இதை கட் பண்ணக்கூடாது, இதை தான் கட் பண்ணணும்.
இப்போ போட்டாச்சு, லைன் போட்டாச்சு, அது ஃபுல்லாக முடிச்சு. இனி வந்து இந்த ஆம்புகோல் வளைவு மட்டும்தான் போடணும். இப்போ நம்ம இதுக்கு 1.5 இன்ச்சு வச்சோம். இந்த ஆம்புகோல் வளைவு எடுக்கும்போது கீழே உள் வளைவு எடுக்கும்போது 1 இன்ச்சு போதும். இந்த 1 இன்ச்சிலேருந்து இன்னும் பாருங்க 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, இதுக்கு போகணும். இப்படி இதிலேருந்து இப்படி வந்து இதில் வரணும். இதில் வந்து திரும்ப என்ன இருக்குல்ல, இதில் வந்துட்டா போதும். இப்போ நம்ம மேலே தொட்டோம். இப்போ இன்னும் இந்த சைடு இப்படி நம்ம தொட்டு மார்க் பண்ண போதும். இதுக்கு 1 இன்ச்சு வைக்கணும். இதில் வந்து 1.5 இன்ச்சு, மேலே 1.5 இன்ச்சு, கீழ் உள் வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு போதும். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும், ஒன்றும் இல்லை. இப்படி உள் வளைவு வரைச்சிக்கணும். இப்போது இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், ஆனால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம இதை இப்போ கட் பண்ணலாம். அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அளவெல்லாம் உங்களுக்கு தப்பே வராது. அது இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும். இது வேணால் நம்ம அளந்து பார்க்கலாம். 6.25 இருக்குது. அது கரெக்டான அளவு இருக்கும். நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கொஞ்சம் திருப்பி கட் பண்ணுறேன். எனக்கு கட் பண்ணுறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. நீங்களும் அதே போல் திருப்பி கட் பண்ணணும்னா கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இதில் தான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துடும். ப்ளவுஸ் தைச்சிட்டு ஜாயின் பண்ணும்போது சென்டரில் ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதை அப்படியே தூக்கிட்டு இதை மட்டும் அந்த கீழே ஒரு உள்வளை வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் கட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கை ஆம்பூர் சைடு வந்து சுருக்கமாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3/4 இன்ச்சு இருக்குது. மொத்தத்துலேயே 3/4 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல சுருக்கம் வராது. அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை போட்டு தரேன்.